இயேசுவை ஆண்டவரா இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதத்திலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தாவீது சங்கீதத்துல 84:11 சொல்றாரு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். யாரு கர்த்தருக்கு முன்பாக உண்மை உத்தமமா இருக்கிறார்களோ அவங்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். தாவீது சங்கீதம் 23 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடரும் அப்படிங்கிறார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எஸ்ரா 8:22 எஸ்ரா சொல்றாரு, என் தேவன் தம்மை தேடுகிற யாவருக்கும் நன்மை உண்டாகும்படி அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, சாலமோனுடைய ஆலயத்தில் இருந்த பனிமூட்டுகளை எல்லாம் சிறையிருப்பில் நேபுகாத்நேசர் கொண்டுட்டு போயிட்டாரு. கோரேஸ் ராஜா வந்து அதெல்லாம் எடுத்து இந்த எஸ்ரா தலைமையில் இந்த பனிமூட்டுகளை எல்லாம் கொடுத்து நீங்கள் எருசலேமுடைய ஆலயத்தில் போய் கொண்டு போய் சேர்த்து அங்கே கர்த்தருக்கு பழி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பனிமூட்டுகளை எல்லாம் எடுத்து கொடுத்து விடுகிறார். இந்த பனிமூட்டுகளை எல்லாம் அங்கிருந்து அவர்கள் இங்கே தேசத்துக்கு கொண்டு வரணும்னா வர்ற வழியில் பத்திரமா வரணும், பாதுகாக்கப்படணும். அதனால வந்து கர்த்தர் தம்மை தேடுகிற யாவருக்கு நன்மை உண்டாகும்படி அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதுனால எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியா போர் சேவகரை அனுப்பும்னு சொல்லி நான் கேட்கல அப்படிங்கிறார் எஸ்ரா. அப்போ வந்து பாருங்க, அவருடைய கரம் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும்படியே தான் நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். இன்றைக்கும் ஒவ்வொரு வாரமும் சபையிலே நாம் வருகிற பொழுது கர்த்தர் கிருபை செய்கிறார். அவர் நம் மீது அன்பு கூறுகிறார், நமக்கு விடுதலை கொடுக்கிறார். மீட்பின் மூலமாய் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு இந்த வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு, ஜெயமாக வாழ்வதற்கு, பிசாசை மேற்கொண்டு மனிதர்களை ஜெயித்து நம்ம நன்றலா வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் போதித்து கொண்டு இருக்கிறார் சபையில. ஆனா ஒரு